பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஊக்கம் தருகிறது என்பதை உலகிற்கு அம்பலப்படுத்தி உள்ளோம். பாகிஸ்தான் கெஞ்சியதன் பேரில் இந்தியாதான் போரை நிறுத்த முடிவு செய்தது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். சிதம்பரம் ஏன் பாகிஸ்தானை காப்பாற்ற முயல்கிறார்? பயங்கரவாதிகள் குறித்து ஆவணங்கள் கேட்பது பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான சூழ்ச்சி என லோக்சபாவில் காங்கிரசினரை பார்த்து மத்திய அமைச்சர் அமித் ஷா கேள்வி எழுப்பினார். ஆபரேஷன் மகாதேவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளிடமிருந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட M9 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேசபக்தியில் தமிழர்கள் ஒருபோதும் குறைந்தவர்கள் அல்ல. எதிர்க்கட்சிகள் மீது அமித் ஷா உள்நோக்கத்துடன் பழி சுமத்துகிறார் என லோக்சபாவில் திமுக MP கனிமொழி பேசினார். பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர் நம்முடையதுதான். மன்மோகன் சிங் அரசை போல் பிரதமர் மோடியின் அரசு வேடிக்கை பார்க்காது என லோக்சபாவில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பேசினார். காஷ்மீரில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதாக மத்திய அரசின் பேச்சை நம்பி மக்கள் அங்கு சென்றனர். 1 மணி நேரமாக தாக்குதல் நடைபெற்றும் வீரர்கள் வரவில்லை. இது உள்துறை அமைச்சகம், தேசிய பாதுகாப்பு முகமையின் தவறில்லையா என பார்லிமெண்டில் காங்கிரஸ் MP பிரியங்கா கேள்வி எழுப்பினார். காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசும்போதெல்லாம் நேருவை இழிவுபடுத்துவது ஏன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் நிர்வாக திறமையின்மையையே காட்டுகிறது. போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறியது வெட்கக்கேடு. இந்திய உளவுத்துறை என்ன செய்கிறது என திமுக MP R ராசா கேள்வி எழுப்பினார். கோழைத்தனமான பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் முக்கிய பங்கு வகித்துள்ளன. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து லோக்சபாவில் அமித் ஷா விரிவான உரையை நிகழ்த்தியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடரும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பார்லிமெண்டில் காங்கிரஸ் MP கௌரவ் கோகோயின் உரை அவர் பாகிஸ்தான் சார்பாக செயல்படுவதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்து உள்ளதாக அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 14 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை காக்க வக்கற்ற திமுக ஆட்சியை அகற்றுவதே தமிழகத்தை மீட்பதற்கான முதற்படி என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் தனது 2வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இன்று தொடங்குகிறார். தமிழகத்தின் உயர்கல்வித்துறையை மிக மோசமாக சீரழித்த ஆட்சி என்றால் அது ஸ்டாலின் தலைமையிலான சீரழிவு மாடல் ஆட்சிதான் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினர் 3000 கோடிக்கு போதைப் பொருள் பெற்றுள்ளனர். என்னிடத்தில் 6 மாதம் ஆட்சியை கொடுத்து பாருங்கள், 6 நாட்களில் ஒரு தெருவில் கூட எந்த போதைப் பொருளும் பழக்கமும் இல்லாமல் என்னால் மாற்ற முடியும் என்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். பிரதமர் மோடியை சந்திக்க OPS தரப்பில் நேரம் கேட்டுள்ளார்களா என தெரியவில்லை. என்னிடம் கேட்டிருந்தால் நானே நேரம் வாங்கி தந்திருப்பேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்துக்கு மத்திய அரசு கல்வி நிதியை விடுவிக்காமல் இருப்பது கண்டனத்துக்கு உரியது. சமக்ர சிக்ஷா திட்ட நிதி 2151 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். 2025-2026 கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 18 காலாண்டு தேர்வும் டிசம்பர் 15 அரையாண்டு தேர்வும் துவங்கும் என்றும் அறிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பெற்றோரை இழந்த 22 குழந்தைகளை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தத்தெடுத்துள்ளார். அந்த குழந்தைகளின் படிப்பிற்கான முதற்கட்ட நிதியுதவியை நாளை வழங்க உள்ளார். ஒடிசா கடற்கரையில் பிரளய் எனப்படும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை DRDO வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்துள்ளது. 350 முதல் 700 கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணைகள் எதிரி இலக்குகளை வீரியமாக தாக்கும் சக்தி உடையது. ஜனாதிபதி எழுப்பிய கேள்விகள் தொடர்பான வழக்கில் கால அட்டவணையை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அறிவித்தது. இதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வருகிற ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் தங்களது எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் 19ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவித்தது. போரை நிறுத்துமாறு அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் உக்ரைன் சிறைச்சாலை மற்றும் மருத்துவமனை மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 22 பேர் இறந்தனர்.
பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இன்று இரண்டாவது நாளாக பார்லிமென்டில் விவாதம் நடைபெறவுள்ளது. இன்றைய விவாதத்தின் போது பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். முன்னதாக மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை உள்துறை மந்திரி அமித் ஷா உரையாற்றுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் துப்பாக்கிச் சூடு நடத்தி போலீசார் கலைத்தனர். இதில் காயமடைந்த 17 வயது சிறுவன் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏமன் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட முஸ்லிம் மதகுரு காந்தபுரம் அபுபக்கர் முசலியார் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் ஜூலை 23 நிலவரப்படி இந்திய விமான நிறுவனங்கள் 183 தொழில்நுட்ப கோளாறுகளை பதிவு செய்துள்ளன. இது 2023உடன் ஒப்பிடுகையில் 6% குறைவு என ராஜ்யசபாவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் தெரிவித்தார். ஜார்க்கண்டின் தியோகரில் யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒரு லாரியுடன் மோதியதில் 18 பேர் பலியாகினர், பலர் காயமடைந்துள்ளனர். ஏமன் சிறையில் உள்ள கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக வெளியான தகவலுக்கு கேரளாவில் உள்ள நிமிஷா பிரியாவின் சகோதரர் மறுப்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து செல்லும் அனைத்து விமானங்களும் தாமதமாக இயக்கப்படுகின்றன. காஷ்மீரில் ஆபரேஷன் மகாதேவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என மத்திய அமைச்சர் அமித் ஷா பார்லிமென்டில் கூறினார். இஸ்ரேல் காசா இடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் போரில் குழந்தைகள் உட்பட இதுவரை 84,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் காசா விவகாரத்தில் மோடி அரசு மௌன பார்வையாளராக இருப்பதை கைவிட வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா கோரிக்கை வைத்துள்ளார். பின் நம்பருக்கு பதிலாக பயோமெட்ரிக் மூலம் UPI பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வசதியை தேசிய பண பரிவர்த்தனை கழகம் விரைவில் அமலுக்கு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நேற்று இரவு இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்று இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணங்களில் தள்ளுபடி சலுகைகளை அறிவித்துள்ளது. சாதாரண எக்கானமி கிளாஸ் டிக்கெட் கட்டணம் 15%, பிசினஸ் கிளாஸ் கட்டணம் 20% மற்றும் எக்ஸ்பிரஸ் பிசினஸ் கிளாஸ்க்கு 25% வரை கட்டணம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்தியா அமெரிக்கா கூட்டு முயற்சியில் நாசா இஸ்ரோ செயற்கை துளை ரேடார் என்ற அதிநவீன செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. தேர்தலுக்காக உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் என எது கொண்டு வந்தாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை மாநில அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். சாதிக்காக படுகொலைகள் செய்வது மிருகத்தனத்தின் உச்சம். ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றி வாழ்க்கையை தொடங்கும் இளைஞர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது ஆளும் கட்சியின் பொறுப்பும் கடமையும் என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். ஆபரேஷன் மகாதேவ் மூலம் 3 பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியுள்ள நமது இந்திய ராணுவத்திற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மன நிம்மதி அளிக்கிறது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். NDA கூட்டணியிலிருந்து அதிமுக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்களுடன் நாளை OPS அவசர ஆலோசனை நடத்துகிறார். விவசாய கடன்களுக்கு சிவில் ஸ்கோர் கேட்கக்கூடாது, சிவில் ஸ்கோரால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என திருச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். குற்றவாளிகளை கண்டறிய உதவும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது. தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிவிப்பேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். சென்னை பனியூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து உறுப்பினர் சேர்க்கை செயலியை தாவேக தலைவர் விஜய் நாளை வெளியிடுகிறார். உடல் நலக்குறைவால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு டாக்டர்களின் அறிவுரைப்படி ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை ஆதீனமிடம் சென்று சந்தித்து அவரது உடல் நலன் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து ராஜா கேட்டறிந்து அவரிடம் ஆசி பெற்றார். அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் OBC பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு கிடைத்தது திமுகவின் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் இதன் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 20,088 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். கிராமப்புற பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சிறிய கடைகளுக்கும் தொழில் உரிமத்தை கட்டாயமாக்கும் சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. தமிழகம் ஒரு தலைவன் ஸ்டாலின் பின்னால் தான் நிற்கிறது என திமுக துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ. பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெற்றோர் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. விசைப்படகையும் பறிமுதல் செய்தது. கிராமப் பகுதிகளில் தொழில் செய்பவர்கள் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டீ கடை உள்பட அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் இது பொருந்தும். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,200 ரூபாய்க்கும், 1 கிராம் 9,150 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 126 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு சத்தியமங்கலம் அடுத்த பாரதிபுரத்தில் உள்ள கரும்பு தோட்டத்தில் மேலும் 3 சிறுத்தை குட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. குட்டிகளை மீட்ட வனத்துறையினர் தாய் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா என கண்காணித்து வருகின்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த பாம்பன் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. மீனவர்களை அடுத்தடுத்து இலங்கை கடற்படை சிறைபிடிப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 500 இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க பசுமை எரிசக்தி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. சபரிமலை கோயிலில் நிறை புத்தரிசி பூஜை நாளை நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுகிறது. சுவாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு செய்ய தேவஸ்தானம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளனர். இதனால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 1,25,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் போடப்பட்ட தடை 4வது நாளாக நீடிக்கிறது. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் பேருந்து படியில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லி சாக்லேட் கொடுத்த போக்குவரத்து போலீசாரின் பணியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பாராட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள விளாம்பட்டி வனப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி கூலி தொழிலாளி ராஜமாணிக்கத்தை கரடி தாக்கியது. ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச புலிகள் தினத்தில் தமிழகம் பெருமையுடன் கர்ஜிக்கிறது. புலிகளை காப்பதன் மூலம் நாம் நமது வனத்தின் ஆன்மாவையும் பாதுகாக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். தாராபுரத்தில் ஹைகோர்ட் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்டதுடன் அவருடன் சென்ற 2 வழக்கறிஞர்களுக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து திருப்பூரில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோரை தரக்குறைவாக விமர்சித்து கொலை மிரட்டல் விடுத்த நாஞ்சில் சம்பத் மற்றும் வல்லம் பஷீர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மதிமுகவினர் மனு அளித்தனர். தொடர் மழை காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 42.09 அடியாக உயர்ந்தது. இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் 5 நாட்களுக்கு பிறகு டூரிஸ்டுகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்று அனுமதி அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதால் மக்கள் யாரும் தனியாக வெளியே செல்ல வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரி முறைகேடு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. தருமபுரி அருகே பி. பள்ளிப்பட்டியில் உள்ள விவசாய கிணற்றில் மிதந்த ஆண் சடலத்தை போலீசார் கைப்பற்றினர். இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜான் என்பதும் 2 நாட்களுக்கு முன் அவர் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் புகார் அளித்திருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கரூர் மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து 1,31,276 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஓசூரில் சாலை விபத்தில் காயமடைந்த +2 மாணவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இறந்தார். இவரது இறப்புக்கு தவறான சிகிச்சையை காரணம் என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவியின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் சில நாட்களாக டூரிஸ்டுகள் வருகை குறைவாக உள்ளதால் வெறிச்சோடி காணப்படுகிறது. வியாபாரமின்றி வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
தஞ்சை மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு 2025-26 நிதியாண்டு வரையிலான சொத்து வரி ரூபாய் 34,46,396 ரூபாய் வரை நிலுவை இருப்பதாகவும் இதனை 15 நாட்களில் செலுத்த வேண்டுமென மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை 12,65,000 மனுக்கள் பெறப்பட்டு உள்ளதாகவும் இதில் 5,88,000 பேர் மகளிர் உரிமைத் தொகை கோரி வழங்கியுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை வரவேற்று பறக்கவிட்ட ராட்சச பலூனை அகற்ற வந்த போலீசாரிடம் முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன் முடிந்தால் கழற்றி பாருங்கள் என சவால் விட்டு வாக்குவாதம் செய்தார். செந்தில் பாலாஜியிடம் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் 2,000 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த முயற்சி நடக்கிறதா என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்ர காளியம்மன் திருக்கோவிலில் குண்டம் திருவிழா நடந்தது. பக்தி பரவசத்துடன் குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் செங்கமல தாயார் ஆடிப்பூர தேரோட்டம் நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோபாலா என கோஷமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு 2.4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தால் செய்யப்பட்ட சங்கு மற்றும் சக்கரத்தை சென்னை பக்தர் ஒருவர் நன்கொடையாக வழங்கினார். கோவை ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணேஸ்வரர் கோவிலில் நாக பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ரங்கோலியால் பிரம்மாண்டமான நாகர்கோலமிட்டு பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் சகோதரர்களுக்காக வழிபட்டனர். தர்மபுரி ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி மருதபாமேஸ்வரர் கோவிலில் நடந்த ஆடிப்பூரம் வளைகாப்பு உற்சவத்தில் வளைகாப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். கோவை மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் நடந்த ஆடிக்குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டமிறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழ்நாடு பிராமண சங்கம் தஞ்சை மாவட்டம் சார்பில் தஞ்சை மேலராஜ வீதி கிளையின் மூலம் 15ஆம் ஆண்டு 108 குத்துவிளக்கு பூஜை நடந்தது. இதில் 108 பெண்கள் மடிசார் புடவை அணிந்து விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். கருந்தமலை கருப்பு சுவாமி கோயிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்ற உருண்டேஸ்வருடன் கூடிய கறிவிருந்து விழா நடந்தது. 5,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு திருமண ஆசை காட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேக்கரி உரிமையாளர் கார்த்திகை மாணவியின் உறவினர்கள் சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர். கார்த்திகை போக்சோவில் கைது செய்த போலீசார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஒட்டன்சத்திரத்தில் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த தலைமை காவலர் பார்த்திபன் மீது அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லையில் இளைஞர் கவின் கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணவேணி தம்பதியினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாமைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நான் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும், எனது சாதனை பயணம் தொடரும் என மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் கூறினார். விராட், ரோஹித் ஓய்வு ஒன்றும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு கிடையாது என்று முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேகர் தெரிவித்துள்ளார். அது வெறும் 2 முன்னணி வீரர்களின் ஓய்வுதான் என்றார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை உள்பட 6 பெரிய போர்களை தான் நிறுத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். தான் தலையிடாவிட்டால் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். வாஷிங்டனில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போயிங் ட்ரீம் லைனர் விமானத்தின் இடது பக்க இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. உடனே பைலட்டுகள் மேடே என கூறி அவசர உதவி கோரினர். 5000 அடி உயரத்தில் வானில் சிறிது நேரம் வட்டமடித்த பின் எரிபொருள் சற்று தீர்ந்த பிறகு விமானம் மீண்டும் வாஷிங்டனிலேயே தரையிறங்கியது. நியூயார்க்கில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திற்குள் நேற்று துப்பாக்கியுடன் புகுந்த ஷேன் தம்ரா என்பவர் அங்கு முதல் தளத்தில் இருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் போலீஸ் அதிகாரி உட்பட 4 பேர் பலியாகினர். தொடர்ந்து அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். நியூ ஃபவுண்ட்லேண்ட் மாகாணத்தின் டீர் லேக் பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். அதில் ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் கௌதம் சந்தோஷ் என டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அவதார் 3 ஆன அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. அற்புதமான VFX காட்சிகளுடன் ட்ரெய்லர் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட இந்திய மொழிகளிலும் ட்ரெய்லர் வந்துள்ளது. 1990களில் ஜொலித்த தென்னிந்திய சினிமா நட்சத்திரங்கள் கோவாவில் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டம் என கொண்டாடியிருக்கிறார்கள். KS ரவிக்குமார், சங்கர், லிங்குசாமி, பிரபுதேவா, சிம்ரன், மீனா, சங்கவி, மாளவிகா, ரீமா சென் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். அந்த போட்டோக்கள் வைரலானது.
கமல் அடுத்து ஸ்டண்ட் இயக்குநர்கள் அன்பு மற்றும் அறிவு இயக்கத்தில் 237வது படத்தில் நடிக்க உள்ளார். இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. இப்போது இதில் ஒளிப்பதிவாளராக மனோஜ் பரமஹம்சா இணைகிறார். கமலுடன் இவர் பணியாற்றும் முதல் படம் இதுவாகும். விஜய் தேவரகொண்டா நடித்துள்ள கிங்டம் படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் சென்னையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இப்போது அதிக ஆக்ஷன் படங்களில் நடிக்கிறேன். மீண்டும் காதல் படங்களில் நடிக்க ஆசை. 2-3 ஆண்டுகளில் எனக்கு திருமணம் நடக்கும் என்றார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறது. ஆகஸ்ட் 2 சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பாடல் வெளியீட்டு விழா நடக்கிறது. அன்றே படத்தின் ட்ரெய்லரும் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். மலையாள நடிகையான அர்ஷா சாந்தினி பைஜோ ஹவுஸ்மேட்ஸ் படம் மூலம் தமிழுக்கு வருகிறார். அர்ஷா கூறுகையில், தமிழில் எனது முதல் படம். என்னை நம்பி இந்த வாய்ப்பு தந்த படக்குழுவிற்கு நன்றி. படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கிறது. நல்ல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க ஆசை என்றார். செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ போஸ், சமுத்திரகனி ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் காந்தா. தெலுங்கு, தமிழில் உருவாகியுள்ள இந்த படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. பிரபல நடிகர், இயக்குனர் இடையேயான மோதலை தழுவி இதன் கதை இருக்கும் என டீசரை பார்க்கையில் புரிகிறது. படம் வரும் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளனர். பாலிவுட் நடிகையான திருப்தி டிமிரி அடுத்து பிரபாசுடன் ஸ்பிரிட் படத்தில் நடிக்கப் போகிறார். இவர் அளித்த ஒரு பேட்டியில், சினிமாவில் பின்புலம் இல்லை என்றால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்காது. தொடர்ந்து 2 படங்கள் தோல்வி அடைந்து விட்டால் காணாமல் போய்விடுவோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆதலால் கதை மற்றும் கதாபாத்திர தேர்வில் முழு நம்பிக்கை வையுங்கள் என்றார்.